இந்திய தேர்தல் ஆணையம் 11 நாள் கழிச்சு இந்த வாக்கு சதவீதத்தை சொல்லியிருப்பதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கோம். ஆனா இந்த முறைதான் வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பமே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாற்றி சொல்றாங்க, மாற்றி கடைசியில 69 புள்ளி சம்திங் வந்து சொல்றாங்க. ஏன் இந்த அளவு குளறுபடி அப்படின்றதே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த கம்ப்யூட்டர்ல எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் சொல்றாங்க. எப்பயுமே கம்ப்யூட்டர்ல தான் அவங்க கொடுக்கறாங்க, அதை தான் நீங்க கொடுப்பீங்க. 6 o'clock முடிஞ்சதுன்னா 7 மணிக்கு கரெக்டான புள்ளி விவரத்தை தான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த முறை தான் 3 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் மாத்தி அறிவிச்சதை பாக்குறோம். தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்னு வச்சிருக்காங்க. ஆனா பேரளவில் அது ஸ்ட்ராங் ரூமா அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி செய்யணும். ஏன்னா 2-3 இஷ்யூஸ் நடந்துருச்சு. நீலகிரி மாவட்டம், அதே மாதிரி இன்னைக்கு ஈரோடு மாவட்டம், எங்க ஒரு இடத்துலயும் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல கரண்ட் கட் ஆகி ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த புட்டேஜே இல்ல அப்படிங்கிறாங்க, சிசிடிவி புட்டேஜ். இது வந்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது காவேரியில நம்ம தண்ணி கேக்குறது, கோடை காலம் வந்த உடனே தண்ணி இல்லங்கிறது, பெண்கள் பூரா குடத்தை கொண்டு வந்து ரோட்ல உட்கார்ந்து மறியல் பண்றது, இது ஒண்ணு இன்னைக்கு புதுசு கிடையாது. இதத்தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப டிசம்பர் மாசத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சுப்போம். எத்தனை சிட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா பிளட், எல்லா இடத்துலயும் பிளட். அப்போ என்ன இங்க நிர்வாகம் இருக்குன்ற நான் மக்களுக்கு சார்பா இன்னைக்கு கேள்வி எழுப்புறேன். ஒரு பக்கம் அதிகமான மழை வெள்ளத்தை கடவுள் கொடுக்கிறார், அதை சேமிக்கிற திறன், ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த அரசுக்கு இல்ல. அப்போ தண்ணி வரும்போது அது கடல்ல கொண்டு போய் வீணா கலந்து விட்டுறாங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 மாசத்துல கோடை காலம் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப தண்ணி இல்ல. ஏன் இது வந்து தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நம்ம ஏன் போய் காவேரி கிட்ட போய் ஏன் நம்ம வந்து கர்நாடகா கிட்ட கேட்கணும்னு நான் கேட்கிறேன். அது கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. இல்லன்னா அந்த உரிமையை நம்ம பெற்றுதான் தீர போறோம். ஏன் ஒவ்வொரு வருஷமும் போய் அவங்க கிட்ட கெஞ்சி எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கணுமா என்ன? அப்ப நம்ம கிட்ட ஆட்சி இல்லையா? இங்க நிர்வாக திறன் உள்ள அதிகாரிகள் இல்லையா? ஆட்சியாளர்கள் இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட பணபலம் இல்ல, என்ன இல்ல? ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு நிர்வாக சீர்கேடோட ஒரு பிளானே இல்லாம மழைக்காலம் வரும்போது கடல்ல தண்ணி கலக்கிறதும், கோடை காலம் வந்த உடனே தண்ணி இல்லன்றதும், அப்புறம் போய் கர்நாடகா கிட்ட வந்து காவேரியில தண்ணி கொடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வந்து பாணிய இவங்க ஓட்ட போறாங்க? இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். கடவுள் கரெக்டா தான் ஒரு சீசனை நம்மளுக்காக கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் மழை காலம், அப்புறம் ஒரு கோடை காலம், அப்புறம் ஒரு வசந்த காலம், அப்புறம் எல்லாமே பிரிச்சு கொடுக்கிறார். இந்த கோடை காலத்துல இந்த அரசு செய்ய வேண்டிய பணி அனைத்து இடங்களையும் தூர் வாரணும். இல்ல நேத்து பார்த்தா ஏற்காடுல பார்த்தோம்னா சுற்றுலா போற ஒரு பஸ் வந்து அவ்வளவு பாதாளத்துல போய் விழுகுது. 7 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. நேத்தே நம்ம தேமுதிக சார்பா அறிக்கை கொடுத்திருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த குளறுபடிகள்? இப்ப சம்மர் வந்தா ஹில் ஸ்டேஷன் போறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ உரிய பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நல்ல ஹில் ஸ்டேஷன்ல வண்டி ஓட்டுறது திறமையான பேருந்து ஓட்டுநர்களை அமைக்கணும். மதில் சுவர்கள் 2 பக்கமும் ஏத்தணும். அது மட்டும் கிடையாது, பயணிகளுக்கு பாதுகாப்பான அந்த பயணத்தை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை, காவல்துறையினுடைய கடமை. இன்னைக்கு 7 உயிர் போயிருக்கு. இதை யார் வந்து பொறுப்பேத்துக்கிறாங்க? முதலமைச்சர் பொறுப்பேத்துக்கிறாரா? இன்னைக்கு எதுவுமே தெரியாம அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய சன்மானத்தையும் அரசு அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தர வேலையும் தரணும். இந்த நிகழ்வு இனி எங்கும் நடக்காம, ஏன்னா இந்த சம்மர் ஃபுல்லா ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு எல்லா இடத்துக்கும் தான் மக்கள் போவாங்க. அந்த பாதை சரியா இருக்கா? அந்த போகும் பேருந்து சரியா இருக்கா? ஓட்டுநர்கள் சரியா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி அனுப்ப வேண்டியது அரசின் கடமை. இப்படிதான் என்ன பண்ணாங்க, தேர் திருவிழான்னு சொல்லி பூரா தேரையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போய் சக்கரம் போய் ரோட்ல மாட்டிக்குது, கரண்ட் கம்பத்துல போய் சக்கரம் தேர் மாட்டிக்குது. ஏன் இவ்வளவு குளறுபடி? அப்ப இங்க நிர்வாக சீர்கேடு என்பது உள்ளங்கை நெல்லிக்கடியாக தெளிவா தெரியுது. இது அத்தனையும் சீர் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை. மக்களுக்கு ஒரு சீரான நிர்வாகத்தை இந்த அரசு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.